வணக்கம் ஆபிரகாம். 5 முறை IPL சாம்பியன் பட்டத்தை வென்று கொடுத்த ரோஹித் சர்மாவிற்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. அது மட்டுமல்ல, 2023 நடந்த உலகக்கோப்பையில் அவர் நூலிழையில் அவருடைய இந்திய அணிக்கான அந்த கோப்பையை பெற்றுத்தர தவறிவிட்டார் என்ற விமர்சனங்கள் எழுந்திருந்த சூழ்நிலையில், ஆனால் 10 மேட்சுகளை அதிரடியாக தொடர்ச்சியாக விளையாண்டு ஜெயித்து குடித்தவர், 5 முறை மும்பை இந்தியன்ஸுக்காக IPL வெற்றி பெற்று கொடுத்தவர் என்ற ஒரு பெயர் அவருக்கு இருந்த சூழ்நிலையில் அவர் தற்போது என்ன ஆனார்? மும்பை இந்தியன்ஸ் அணியின் 2024 IPL அவர் கேப்டனாக இல்லையா, அவர் ஒருவேளை அணியிலே இல்லையா என்ற போன்ற கேள்விகளை தற்போது ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸினுடைய கேப்டனாக நியமிக்கப்பட்டதன் வாயிலாக இந்த கேள்வி எழுந்திருக்கிறது. குஜராத் டைட்டன்ஸ் அணியிலிருந்து அவர் உள்முகமாக மாற்றப்பட்டு இருக்கிறார். மும்பை இந்தியன்ஸிலிருந்து வீரர் விடுவிக்கப்பட்டு அதற்கு பதிலாக மும்பை இந்தியன்ஸின் அங்க பழைய வீரராக இருக்கக்கூடிய ஹர்திக் பாண்டியா மீண்டும் அணிக்கு திரும்பியிருந்தார். 2022 குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக அவர் வாங்கப்பட்டு அந்த அணியினுடைய வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார். இந்த சூழ்நிலையில் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற ஒரு புதிய தகவலை கொடுத்திருக்கிறது. 2013, 2015, 2017, 2019, 2020 என்று 5 முறை IPL சாம்பியன்ஷிப் டிராபியை வெற்றி பெற்று கொடுத்தவர் மும்பை இந்தியனிலே ரோஹித் சர்மா. ஆரம்ப காலகட்டத்தில் 2008ஆம் ஆண்டிலிருந்து 2012ஆம் ஆண்டு வரை இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் மும்பை இந்தியன்ஸ் அணி மிக ஒரு சுணக்கமான அணியாகத்தான் இருந்தது. அதன் பிறகாக மெல்ல மெல்ல வளர்ச்சியடைந்து விஸ்வரூப வளர்ச்சியை அடைந்து வெற்றி கணியை தொடர்ச்சியாக எட்டி 5 முறை சாதனை படைத்தது மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மா தலைமையிலான அணி.